ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஓம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா மஷ்ரூம் மட்டர் கிரேவி வித் ஜீரா ரைஸ். இந்த மஷ்ரூம் மட்டர் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அதை வேக விட்டுடணும். தக்காளி தொக்கு செய்ய தெரியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் தக்காளி தொக்கு செய்யுங்க. இப்போ அந்த மஷ்ரூம் மட்டர் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 tablespoon ஆயில் விட்டுட்டு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரா, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிளாக் கார்டமம் அண்ட் ஒரு ஜாவத்ரி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 tablespoon கசகசா ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆனதும் 2 tablespoon கொரியாண்டர் சீட்ஸ் அதை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட 9 ட்ரை சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதெல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் அதில் ஆனியன், 2 மீடியம் சைஸ் ஆனியன், 1 inch ஜிஞ்சர், 10 cloves ஆஃப் garlic இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை எல்லாம் வதங்கினதும் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத ஒரு தயிர், கெட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போது இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மசாலாவை மஷ்ரூம் கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் லைட்டாக கொதி வரும்போது நான் ஃப்ரெஷ் பீஸை சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி ஒரு 5 minutes பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். உங்களுக்கு க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா ஒரு 2 க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாம் போட்டு இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1 tablespoon கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் மட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் மட்டர் கிரேவியை நம்ம சப்பாத்தி, குல்ச்சா, நான், பூரி, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இதுக்கு ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவிலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போது ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அது ஹீட் ஆனதும் அதில் ஒரு 3 tablespoon கீ போட்டு
அது ஹீட் ஆனதும் அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 கீறின பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். அந்த 1.5 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் வாட்டர், அது கூடவே தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 1 மினிட் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சத்தம் அடங்கினதும், ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. ஏன்னா மஷ்ரூம் மட்டர் கிரேவியில் நிறைய மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் சட்டிலாக ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி டு சர்வ். இதை நம்ம ஜீரா ரைஸ் கூட மஷ்ரூம் மட்டர் கிரேவி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thanks for watching. Bye bye.